இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்பவும் டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஆட்டு எலும்பு சூப்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த சூப்பு செய்கிறதுக்கு ஒரு 400 கிராம் அளவுக்கு எலும்பு எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இதுக்கு 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 7 விசிலேருந்து ஒரு 10 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 7 விசில் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சூப்பை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சூப் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக மாறிடுச்சு. இதை இப்போ நம்ம சூப்பில் சேர்த்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த சூப்பை பரிமாறுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சோண்டு பெப்பர் தூள் தூவிட்டு பரிமாறலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.